இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில பாஜக காரங்க ஒட்டினுடைய போஸ்டர்கள் அதுதான் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த பாஜக காரங்க ஒட்டின போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரியும் தான் இருக்கு. இவங்களுக்கு தான் நீங்க சீட்டு தரணும், இவங்களுக்கு நீங்க சீட்டு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாவே சொல்லி கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக தேர்தல் கருத்து கணிப்புகளை எடுக்கக்கூடிய திருநாவுக்கரசு இருக்கார் இல்லையா, அவரு அண்ணாமலை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. தமிழக களத்துல அண்ணாமலர்கள் எப்படி இருக்காரு, தமிழக மக்கள் அண்ணாமலர்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாவே உடைச்சி பேசியிருந்தாரு. இத மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய மாதேஷ் அண்ணா இருக்கார் இல்லையா, பியூர் பக்கா ஜெர்னலிஸ்ட், அவருடைய முகத்தை பார்க்கணுமே அப்படியே தீஞ்சி போனா பண்ணு மாதிரி இருந்தது. அப்படி திருநாவுக்கரசு அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக பங்கமான கமெண்ட் ஆஃப் தி டே இருக்கு மக்களே, மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க. சோ வாங்க இந்த 2 முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விழாவரையா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது திருநெல்வேலியில ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்களை பற்றி தான். இதுல நாம 2 முக்கியமான நபர்களை பற்றி பார்க்க போறோம். ஒருத்தர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவரு பாஜக இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. இன்னொருத்தவங்க திருமதி அன்னபூர்ணா பிள்ளை, அவங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில ஆக்டிவ் பொலிட்டிஷியனா இருக்காங்க, மாநிலத்துல போஸ்டிங்ல இருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா, இதுல திருமதி அன்னபூர்ணா அவர்களுக்கு தான் நீங்க சீட்டு தரணும், அதாவது பாஜக அன்னபூர்ணா அவங்களுக்கு தான் சீட்டு தரணும், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சீட்டு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்டர்களே ஒட்டியிருக்காங்க. இப்ப இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. நான் இதை குறித்து பல இடங்கள்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல திருமதி அன்னபூர்ணா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சீட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம பார்க்கலாமே. முதல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏன் சீட்டு தரக்கூடாது, எப்படிலாம் அவங்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடக்க போகுது இல்லையா, இந்த தேர்தலுக்கான பணிகளும் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பாஜக சார்பாக ஒரு எம்பி சீட்டு தரப்போகுதா வதந்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதை கேள்விப்பட்ட உடனே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதுல இருக்கக்கூடிய பந்தல் ராஜா அப்படிங்கிறவர், அவர் ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோவை போட்டு இந்த விஷயத்திற்கு எதிராக நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சீட்டு தரக்கூடாது அப்படி மாதிரி சொல்லியே அதை கண்டித்து அவர் போஸ்டர்கள் ஒட்டியிருக்காரு. மீறி நீங்க நயினார் நாகேந்திரனுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தேர்தலில் பாஜக தோதுதான் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க. அவங்க ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டர் நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன், தயவு செய்து அதையும் நீங்க பாருங்க. வன்மையாக கண்டிக்கிறோம், புறக்கணிக்காதே வெள்ளாளர்களை புறக்கணிக்காதே, பெரும்பான்மையாக வாழ்கின்ற வெள்ளாளர் சமுதாயத்தை பாஜக புறக்கணிக்கிறதா, எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் எம்பி சீட்டா, வெள்ளாளர்களை விழுத்துக்கொள், திருநெல்வேலி எம்பி தேர்தலில் எங்கள் வேளாளர் சமூக வேட்பாளரை பாஜக நிறுத்த வேண்டும், இல்லையேல் படுதோல்வியை பாஜக சந்திக்கும், எச்சரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இத மாதிரியான ஒரு போஸ்டர்கள் திருநெல்வேலி முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல ஒட்டியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர். இப்ப நாம திருமதி அன்னபூர்ணா பிள்ளை அவர்களுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்கள் மற்றும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த வாக்காளர்கள் தான் அதிகம் பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம தேவர், நாடார், கோனார், பல்லர் போன்ற சமுதாயத்தை சேர்ந்த வாக்காளர்களும் கணிசமான முறையிலும் இருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல, இதுக்கு முன்னாடியே சரி, இந்த ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் எம்பி சீட்டு தர போறதா சில வதந்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா சைவ வேளாளர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தருக்கு தான் நீங்க சீட்டு தரணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. திருநெல்வேலியில மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய திருமதி அன்னபூர்ணா பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த முறை எம்பி சீட்டு தரணும்னு சொல்லி பாஜக தொண்டர்கள், பாஜக நிர்வாகிகள் அவங்களுடைய கோரிக்கைகளை இத மாதிரி போஸ்டர்கள் ஒட்டி வலியுறுத்தி இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவரு ஆல்ரெடி திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணி இப்ப எம்எல்ஏவும் இருக்காரு, சிட்டிங் எம்எல்ஏவும் இருக்காரு. சோ கண்டிப்பா இந்த முறை அன்னபூர்ணா அவர்களுக்கு தான் நீங்க சீட்டு தரணும் அப்படி மாதிரிலாம் சில கோரிக்கைகளா முன்னெடுத்து வச்சு இத மாதிரியான போஸ்டர்கள்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அவங்க ஒட்டின போஸ்டர் அதையும் நான் உங்களுக்கு இந்த சைட்ல போற, தயவு செய்து பாருங்க. பாஜக முக்கிய பிரமுகர் மற்றும் மாநில பொறுப்பு வகிக்கும் திருமதி அன்னபூர்ணா பிள்ளை திருநெல்வேலி பெண்ணாக இருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளர் இவர்கள் என்று செய்திகள் அறிந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் பாஜக அமோக வெற்றி பெற நாங்கள் அனைவரும் அயராது உழைப்போம். இதுக்கு முன்னாடி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டரை பார்த்திருப்போம். நீங்க இந்த முறை எம்பி சீட்டை நயினாருக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாஜக படுதோல்வி அடையும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போஸ்டர்ல அன்னபூர்ணா அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த முறை பாஜக வெற்றி பெறும்
அந்த வெற்றிக்கு நாங்க அயராது உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது திருமதி அன்னபூர்ணா பிள்ளை அவர்கள் செய்த சேவைகள் எண்ணில் அடங்காது. எனவே அவர்களின் வெற்றியை திருநெல்வேலி பாராளுமன்றம் பேசும். 44, 45 வார்டு பாஜக உண்மை தொண்டர்கள் மற்றும் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் அப்படி மாதிரி சொல்லிதான் இந்த ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. சோ ஃபைனலா என்னுடைய கருத்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக திருமதி அன்னபூர்ணா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா இவங்களை பத்தி தேடும் பொழுது இவங்க இப்ப மழை வெள்ளம்லாம் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் டவுன் சவுத்துக்கு தான். அப்போ அந்த காலகட்டத்துல திருமதி அன்னபூர்ணா அவர்கள் நிறைய விஷயங்கள் அங்கிருந்த மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய என்ஜிஓ மூலமா ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுட்டு வரதா நிறைய செய்திகள் நான் பார்த்தேன். இது மட்டும் ரீசன் கிடையாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்காரு, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எம்பி தேர்தலில் அவர் எதுக்கு போட்டி போடணும் தான் எனக்கு தெரியல. எம்பி தேர்தலுக்காக எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு எதனால அவர் எம்பி பதவிக்கு போட்டி போடணும்? பிஜேபிங்கிறது பார்ட்டி வித் டிஃபரெண்ட் தான். ஸோ யங்ஸ்டர்ஸ் வரட்டுமே, புது ஆளுங்க வரட்டும், அவங்க லீடு பண்ணட்டுமே. அண்ட் அன்னபூர்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க ஐடியாலஜிக்கல் பர்சன், ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தங்களை உள்வாங்கிட்டு வந்தவங்க. ஸோ அவங்க நிக்கிறதுல பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே. சும்மா ஒரு பேச்சுக்கு இப்படி வச்சுக்கலாமே. ஒருவேளை பாஜக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரணும். ஒருவேளை அவர் எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா எம்பி பதவியும் கிடையாது, எம்எல்ஏ பதவியும் கிடையாது. அதுக்கு இவரு எம்எல்ஏவாச்சும் இருக்கலாம் இல்லையா? எம்எல்ஏ கூட அவர் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாரு. சோ அந்த எம்எல்ஏ பதவியிலாச்சும் அவர் நீடிச்சு இருக்கலாம் இல்லையா? எதுக்காக வீம்புக்குன்னு அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி தேர்தலுக்கு வரணும்? வாட் எவர் ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பா? பாஜக தலைமை தான் எடுக்கும். அவங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததாக திரு திருநாவுக்கரசு அவர்கள் அண்ணாமலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தயவு செய்து எல்லாருமே நம்முடைய மாதேஷனுடைய முகத்தை பாருங்க, அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷனை மட்டும் தயவு செய்து எல்லாருமே நோட் பண்ணி பாருங்க. மோடி எதிர்க்கின்ற தலைவர் எடப்பாடி அல்ல. அண்ணாமலை விமர்சிக்கிறாங்களே இன்னைக்கு, அண்ணா அண்ணான்னு போலி கும்பிடு போடுறாரு. ஃபேன்ஸ் அதிகமா வாங்க, அவ்வளவுதான். ஃபேன்ஸ் அதிகமா வாங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இவங்களா செடி விட்டு தலைவனை உருவாக்குறாங்க. அண்ணாமலையா? ஆமா, செயற்கையா இயற்கையா உருவாக்கிய தலைவனை ஒன்னும் மெருகேத்துறாங்க. அது மெருகாத்தாம இருந்தா நல்லது. அண்ணாமலையை சீண்ட அண்ணாமலை உச்சத்து தருவார். ஃபேன்ஸ் அதிகமா வாங்க. பிஜேபி கட்சி தொண்டை சேர்றாங்க. அரசியல் கட்சிங்க, ஃபேன்ஸ் வேறங்க. தொண்டர்னு சொல்லுங்க. தொடர் என்ன விஷயம்? தொண்டர் இல்ல, இப்போ வந்து அண்ணாமலை ரசிகர் உருவாங்க. அது விஷயம். நீங்க கட்சியில சேர்ற அவர் என்ன சினிமா நடிகரா என்ன அது மாதிரி உருவாயிட்டு இருக்குங்க. நான் சொல்ல யதார்த்தமா சொல்றேன். நீங்க என்ன டேட்டா இது எங்க எடுத்தீங்க இந்த சர்வே? சீமானுக்கும் நான் 25 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கேன். சரிங்களா? நான் யூடியூப்காரன் கிடையாது, இல்ல உருட்டு கிடையாது. நான் 25 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து யாருக்கு என்னன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையிலும் சீமானுக்கும் 2 பேருக்கும் ஃபேன்ஸ் பேஸ் உருவாயிட்டு வராங்க. மொழியால் ஈர்க்கப்படுற, உணர்வால் ஈர்க்கப்படுற ஒரு குரூப் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அனைவரால் ஈர்க்கப்படுற குரூப்பா அண்ணாமலை போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போய் நிச்சுன்னா நிச்சயமா இவர்கள்லாம் தாக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு தலைவரா, தகுந்த தலைவரா உருவெடுத்துடுவார். கில்லிங் இன் சைலன்ஸ், அவங்கள பேசாமே இருக்கணும்ன்றீங்களா? பாஜக சேர்றானோ இல்லையோ, அண்ணாமலை எங்க இருக்கணும் அதை பார்த்து ஓட்டு போறேன் வந்துடும். ஓகே, தமிழ்நாட்டுல இது வந்து இவங்களா மாத்திட்டு வராங்க. ஆட்டுக்குட்டி முட்டைன்றதெல்லாம் விட்டுட்டு ஆட்டுக்குட்டி முட்டையிடும், கோழியும் போடும், எல்லாம் பண்றத புரிஞ்சுட்டு இருக்காங்க. புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அண்ணாமலையால் ஆபத்து உண்டு நன்கு தெரிஞ்சு தவிர்த்துட்டு போறாங்க. சரி, ஓகே. இப்போ எதிர்கட்சிகளால சில மீட்டிங்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உதயநிதி அவர்களது, விசிகாது இவங்களுடைய மீட்டிங் எல்லாம் நடந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணி தான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய மீட்டிங் ஒரு 1 hour 2 hours நடக்குதுன்னா அதுல முக்காவாசி அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை தாக்கி தான் பேசிட்டு இருந்தாங்க. கேலி கிண்டல் பண்ற சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை தரைக்குறைவா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இத மாதிரிலாம் இவங்க பண்றதுனால இன்னும் அவருடைய கிரேஸ் அதிகமா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு. உண்மைதான், அப்படிதான் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களை எதிர்க்க அவர் பெரிய ஆள் தான் ஆவாரு, அவர் உச்சத்தை தான் தொடுவாரு அப்படி மாதிரி நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அண்ணாமலை மற்றும் மோடி இவங்க 2 பேருமே ஒரே மாதிரிதான். நீங்க எந்த அளவு அவங்களை தாக்குறீங்களோ அந்த அளவு அவங்க உச்சத்தை தொடுவாங்க. நீங்க அவங்க மேல கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல்லை படிக்கட்டா மாத்தி அவங்க மேல ஏறி போயிட்டே இருப்பாங்களே தவிர கீழே விழுந்துட மாட்டாங்க. நீங்க எதிர்க்க தான் அது அவங்களுக்கு ஒரு ஃபியூல் மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு அவங்க முன்னாடி போயிடுவாங்க, பயங்கரமா முன்னேறி போயிடுவாங்க. ஸோ இவங்க தொடர்ந்து இது மாதிரி பண்றதுனால அண்ணாமலையோடைய இமேஜ் ஆனது உயர்வை தவிர இறங்காது. அப்புறம் அண்ணாமலை ரசிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளுடைய மாதேஷ் அண்ணா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அவர் அரசியல்வாதிங்க, அவர் போய் சினிமாக்காரர் மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி. உண்மையாலே அண்ணாமலை அவர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம்.
தொண்டர்கள் அப்படி சொல்றதை விட ஃபேன்ஸ்னே நம்ம சொல்லலாம். நிறைய பேர் பாஜக இருக்க மாட்டாங்க. பட் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய சின்ன பசங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பாஜக குறித்தான அந்த ஒரு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. பட் அண்ணாமலை அவர்களை கண்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணாமலை ஃபேனா இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, அண்ணாமலை அவருடைய அந்த பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கு இல்லையா, அவருடைய பாணி இருக்கு இல்லையா, அரசியல் பாணி, அது இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. இவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. அத மாதிரிதான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட கட்சிகளையும் மற்ற கட்சிகளையுமே காக்குறாரு. அது மாதிரிதான் ட்ரீட்டும் பண்றாரு. இதெல்லாம் தான் இந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் தான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஆனது உருவாயிருக்கு. என்னுடைய குருநாதர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்களே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே அவரு ஃபேன் பாய் தான் சொல்லுவாரு. என்னையும் அவரு ஃபேன் பாய் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு பெருமை தான். அண்ணாமலையோடைய ஃபேன் பாய்ன்னு சொல்றதுல எனக்கு பெருமை தான். இதுக்கு முன்னாடி நான் மும்பைல இருக்கும்போது என்ன பக்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல அண்ணாமலை ஃபேன் பாய்ன்னு சொல்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். பக்தனாலும் ஒண்ணுதான், சங்கின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அண்ணாமலை ஃபேன் பாய்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். இப்ப கடைசியா பார்க்க போறது கமெண்ட் ஆஃப் தி டே தான் மக்களே. இப்போ ரீசெண்டா நிதிஷ்குமார் அவர்கள் புள்ளி வச்ச கூடையில இருந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறமாவே ஏகப்பட்ட சலசலப்புகள் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே போயிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த புள்ளி வச்ச கூட்டணி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன். மோடி மீண்டும் பிரதமரானால் தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்காது. மோடி மீண்டும் பிரதமரானால் அதுக்கப்புறமா எலெக்ஷனே நடக்காது. மோடி மீண்டும் பிரதமரானால் இந்தியாவில் தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்தியா கூட்டணியில் உள்ளோரை பயமுறுத்தி பிரித்து விட்டனர். பயந்தவர்களால் ஜனநாயகத்தை கட்டமைக்க முடியாது. ஒருவர் விலகுவது கூட்டணியை பலவீனப்படுத்தாது. காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே. அதாவது மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனே நடக்காது. இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கிறவங்கள பயமுறுத்தி பிரிச்சுட்டாங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னா இந்த கூட்டணியானது பலவீனப்பட்டு விடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கண்டிப்பா நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒருத்தர் ஒரு கமெண்ட் ஒண்ணு குத்துக்கிறாரு. அதையும் போற தயவு செய்து பாருங்க. சங்கி பிரின்ஸ் உங்கள நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படிக்கு எமர்ஜென்சியை கொண்டு வந்து பலமுறை ஆட்சியை கலைத்த அயோக்கிய கூட்டம். காங்கிரஸ் தான் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த நியூஸ் கார்டை படிக்கும் போது எனக்கு இதுதான் என்னோட மைண்ட்ல வந்தது. எமர்ஜென்சிலாம் கொண்டு வந்துட்டு எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அதே விஷயத்தை தான் திரு சங்கி பிரின்ஸ் அவர்களும் கமெண்டாவே போட்டு வச்சிருக்கிறாரு. மெஜாரிட்டில காங்கிரஸ் இருக்கும் பொழுது இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டத்துல அப்போ இவங்க மக்களை கட்டுப்படுத்தினாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்து அவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அவ்வளவு கொடூரமா அவங்க ஆட்சி நடத்தினாங்க. RSSல இருக்கிறவங்க, பாஜக காரங்க சொல்லிட்டு எல்லாருமே அவங்க சிறையில போட்டாங்க. அவ்வளவு விஷயங்கள் நடந்தது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழகத்துல ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டாங்க. அதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது திமுக தான். ஆனா இப்ப திமுக காங்கிரஸ் கூட கூடியதான் இருக்கு. அதுக்கு முன்னாடியும் கூடியதான் இருந்தது. இதெல்லாம் நடக்கும் பொழுது காங்கிரஸினுடைய அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப மட்டும் வாழ்க்கையே ஜனநாயகம் அது இதெல்லாம் பேசிட்டு வராங்க. பட் இவங்க ஒரு டைம்ல மெஜாரிட்டியா இருக்கும் பொழுது, ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டியா இருக்கும் பொழுது எந்த மாதிரியான அடக்குமுறைகளை கையாண்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி போய் படிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த எமர்ஜென்சி மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியவை கவிழ்த்திருக்காங்க. ஏகப்பட்ட மாநிலங்கள்ல இஷ்டத்துக்கு அவங்க ஆட்சியை கவிழ்த்துட்டு இருந்தாங்க. அத மாதிரி இந்த 10 வருஷத்துல பாஜக எங்கேயாச்சும் பண்ணிருக்கா? இல்ல. அவங்க நினைச்சா பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு. ராஜ்யசபாலையும் பவர் இருக்கு, லோக்சபாலையும் பவர் இருக்கு, பல மாநிலங்களையும் அவங்களுக்கு பவர் இருக்கு. ஆனாலும் பாஜக அவங்க அது மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணவே இல்லை. ஜனநாயக முறைப்படிதான் அவங்க நடந்துகிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்க பவர்ல இருக்கும்போது எது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க? இப்போ அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இல்ல இப்ப அவங்க எதிர்கட்சி கூட கிடையாது. இப்போ அவங்க எது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க? இப்போ பேசுற ஏதாச்சும் ஒண்ணுத்தையாச்சும் அவங்க அந்த காலகட்டத்துல கடைபிடிச்சாங்களா? இல்ல. காங்கிரஸ்ல இருந்த காமராஜரையே தூக்குனவங்க தானே இவங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க இதை பத்தி எல்லாம் பேசலாமா? பேசக்கூடாது. அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. இததான் நம்முடைய முன்னோர்கள் அப்பவே சொல்லி வச்சுட்டாங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு. இவங்க அந்த காலகட்டத்துல என்னென்னலாம் பண்ணாங்களோ அதுக்கான பின் விளைவுகளை இப்போ அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அந்த கர்மாவை இப்போ இவங்க அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இவங்க ஆடின ஆட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காங்கிரஸ் ஆடின ஆட்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கு. சோழகா கண்ணன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.